ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்கவே. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. கர்த்தரே தாங்குகிறே, என் பாதையிலே நோக்கமாய் உள்ளே. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகின்றே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேம் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேம் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளினுடைய தியானத்திற்கென்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 45ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். It's from the book of Isaiah chapter 45 and verse 25. In the Lord shall all the seed of Israel be justified and shall glory. இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். அன்பானவர்களே, இது அந்த இடத்துல வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது, நாமும் இஸ்ரவேலர்கள் தான், ஆனால் புதிய இஸ்ரவேலர்களாம். இப்போ இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், பழைய இஸ்ரவேலர்களை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது, இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இல்ல, நம்மள நீதிமான்கள் ஆக்கிவிட்டார். விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்மை அழைத்ததை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவனை நீதிமானாக்கினார், நீதிமானாக்கினவனை அவர் மகிமையும் படுத்துகிறவர். இங்க சொல்றார், அவர் மீட்டு கொண்ட யாவரையும் அவர் நீதிமானாக்கிறவராம். எப்படி நீதிமானாக்கிறார்? தமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. அவரே நமது நீதியா இருக்கிறபடியால் இங்கே நம்மை நீதிமானாக்குறது மட்டுமல்ல, அவர் நம்மளை மேன்மையும் படுத்துவாராம், மகிமையும் படுத்துவாராம். இப்படி நாம் உலக தோற்றத்துக்கு முன்னாலே மகிமைக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறதுனாலே குறைச்சலை கண்டு கலங்காதே, குறைகளை கண்டு கலங்காதே. உங்களை அழைத்தவர் உங்களை நீதிமான்களாக மாற்றி உங்களை மேன்மையும் படுத்துவார். அந்த நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளும் நீதிபரரோடு சேர்ந்து நடங்க, அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. அவரோடு நீங்க சேர்ந்து நடக்கும் போது நீதியும், அவரை மகிமைப்படுத்தும் போது உங்களுக்கு வேண்டிய மேன்மையும் தருவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளிலே குறைவுள்ளவர்கள் உண்டு, சோதனைக்காரனால இழுக்கப்பட்டு விழுந்து போனவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட மக்கள் அந்த நிலையில நீங்க விடாதபடிக்கு அவர்களை மீண்டும் பக்கம் இழுத்து அவர்களை நீதிமானாக்கிறவர், அவர்களை மகிமைப்படுத்துகிற தேவன். அவர்களை அப்படியா நீங்க மேன்மைப்படுத்துகிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, உமது கரத்தினுடைய வல்லமை உன் பிள்ளைகளிடத்தில் பலன் செய்யட்டும். எல்லா மகிமையும் கத்த நீரிடும். நன்மை தர இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. God bless you, church. Have a blessed day. Amen.